என் உசுரை காப்பாத்தி கொடுத்துருடி. இதாடி கடைசி குடி, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன்னு பொண்டாட்டிட்ட சத்தியம் பண்ணுவான். எந்த ஆம்பளையாவது வீட்டு வெளியே போகும்போது குடிக்கிறானா? திருப்பி வீட்டுக்கு வரும்போது புல் சரக்கு. Grand Royal Tours and MCR Pure Cotton Club presents Behind Woods நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025 powered by ஸ்ரீ சுக்கி ஃபார்மா, ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம், ட்ரிப்ளிகேன், சென்னை. கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்களா நாங்களா? நீங்க எந்த கண்டிஷனும் போடுறதே இல்ல. நாங்களாம் அப்பெல்லாம் எதுக்கும் போறதே இல்லை. எங்கிருந்து முடிச்சாந்தீங்க? ஒன்னா இருக்கிற குடும்பத்தை ரெண்டா ஆக்கிட்டு போறீங்க. அப்ப கண்டிஷன் போடுற ஆம்பளைய போங்க. என்னைக்காவது கொண்டாடிய இந்த பாவி பசங்க பாராட்டியிருக்காங்க? ஒரு நாளாவது காப்பியை கொண்டு போய் கொடுக்குறோம். காப்பியை குடிச்சிட்டு அங்கனே நிற்போம். ஏன் நிற்கணும்? பொண்டாட்டி எத்தனை தடவை காப்பி குடிக்கணும்? போனா போகுது, ஒரு தடவை குடிக்கலாம். அதான உலக வழக்கம். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி திரு 9 மட்டும் குடிச்சா அந்த குடும்பத்துல சந்தோஷம் வருமா? அக்கா என்ன கேக்குது? 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 150 ரூபாய் குடிக்கிறானே சரக்கு, அதை என்ன செய்யுதுன்னு கேக்குது அக்கா. 50 பவுன் நகையும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தும் உங்களை நாங்க வேலைக்கு வாங்குறோம். ஆடுனா ஆடணும், பாடுனா பாடணும், கழுத குட்டிகரல அடிக்கணும்னா அடிக்கணும். பழமொழி தெரியாத கூட்டச்சு கொய்யா மரம் மாரி வியா வியான்னு கத்தனு கதையா. வீட்டுல சண்டை வரக்கூடாதுன்னு என்ன செய்யணும் தெரியுமா? நான் இன்னைக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தேன். கால்ல விழுந்து எவன் ஒருத்தன் பொண்டாட்டி கால்ல உழுவுறானோ அவனுக்கு தனியான மேடை என்னைக்கு இருக்குங்க. இப்படிதான் நடுவுல உட்கார்ந்துருப்பான். பொண்டாட்டி பேச்ச கேட்கலன்னா இப்படிதான் உட்கார்ந்துருக்கணும். அது 3 மூஞ்சியை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஐயா ஐயா அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. நாஞ்சில் நாஞ்சில் சொல்லல, நாஞ்சில் விஜயன் வருவோம். நடுவர் அவர்களை என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? இங்க 3 இருக்கிறது தமிழ் படித்த பெண்கள். எங்களை பூச்சாண்டி காட்டி ஏமாத்தலான உட்கார்ந்து இருக்கிறாங்களா? முடியாத காரியம். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையம்மா. அதுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு கண்டுபிடிங்க. அது அன்லிமிட்டெட் கண்டிஷன். திருமண வாழ்க்கையில போடுறது ஆண்களா பெண்களா? இவ்வளவுதான். நான் கேள்வியை இன்னைக்கு ரசிகர்கள்ட்ட வைக்கிறேன். ஐயா, கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்களா நாங்களா? அதாவது வரதட்சணைன்னு ஒன்று இருக்குது. உட்காந்துருப்பாங்க மாப்பிள்ளை வீட்டில். நீ பொண்ணு பிடிச்சி தானே கெட்டுற, பொண்ணை பிடிச்சி தானே கெட்டுற. ஆனால் நீ என்ன சொல்கிற? பொண்ணு மாப்பிள்ளைக்கு எவ்வளோ போடுவாங்க? 50 பவுன் போடுவாங்க. சரி, பெரியவங்க தான் கேட்குறாங்க. கல்யாணம் பண்ணி வாழ போகிற மாப்பிள்ளை நீ ஏன் வாயை மூடிட்டு உட்காந்துருக்க? வாழைப்பழத்தை உள்ளே வச்சு அமுக்கிட்டாவளோ? இல்லை, ட்ரைனிங் இனிமேல் பேச முடியாது, இப்போயே ஊமையாக உட்காந்துக்கிடுவோம் அப்படின்னு. 50 பவுன் நகையும் 5 லட்சம் ரூபா கொடுத்தும் உங்களை நாங்கள் வேலைக்கு வாங்குகிறோம். ஆடுனா ஆடணும், பாடுனா பாடணும், கழுத குட்டிகரல அடிக்கணும்னா அடிக்கணும். அப்போ சரியா அடிக்கலைன்னா என்ன செய்வான்? மாட்டுக்கார கம்பை வச்சு ஓங்கி அடிப்பான். அதையும் வாங்கிக்கிடணும். கரெக்டு தானக்கா நான் சொல்றது? வாங்கிக்கணும். அதோட முக்கியமான விஷயம், சத்தம் போட்டு அளவக்கூடாது, வாயை மூடி அளவும். நடுவர் அவர்களே, இந்த கல்யாண வீட்டில் ஒரு அலப்பறை பண்ணுவாங்க பாருங்க. அப்பா பாப்பா பாப்பா பூ வைக்கிறதுக்கு நம்ம அம்மாமார்கள்லாம் வருவாங்க. ஏன் எங்களுக்கு பூ வைக்க தெரியாதா? நாங்கள் ஏற்கனவே அழகாக மேக்கப் பண்ணி ட்ரெஸ்ஸு பண்ணி உட்காந்துருப்போம். இதை கலைக்கிறதா இந்த பொம்பளைங்களோட வேலையே. வந்த உடனே புகுந்த வீட்டிலேருந்து வந்த பூவைத்தான் வைக்கணும்னு அழகாக வச்சுருந்த பூவெல்லாம் கழித்து இவ்வளோ பூவை அள்ளி வைப்பாங்க. எங்கள் மேலே பாசமா? நம்ம மேலே பாசமாக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது தலையில் முடி இருக்கிறது ஒரிஜினல் முடியா சவுரி முடியான்னு டெஸ்ட் பண்ணுறது. ஒரு பெண்ணுக்கு தான் நாங்கள் இன்னொரு பெண்ணை பற்றி தெரியும். நடுவர் அவர்களே, எம்மா கொஞ்சம் ஆடி காட்டு, கொஞ்சம் பாடி காட்டு. நாங்கள் என்னைக்காவது மாப்பிள்ளை வீட்டில் டேய் மாப்பிள்ளை ஆடி காட்டுறா பாடி காட்டுறா சொல்லியிருக்கோமா? அப்போ மணிகண்டன் டப்பாங்குத்தாடுனா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நடுவர் அவர்களே, அப்போ என்ன சினிமாவில் படம் எடுக்கிறக்கா பொண்ணு தேடுற? அப்போ இத்தனை குறைகள் எங்களுக்கு இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணி தானே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர. நான் இன்னொன்று கேட்குறேங்க்கா, பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு 10 பேரோடு வருவாங்க. அப்புறம் பூ வைக்கிறதுன்னு ஒரு நாள் நடக்கும். அப்போது ஒரு 50-60 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் கல்யாண நாள்னு ஒன்று வரும். ஒரு 2000 ரூபா நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் நீ தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக ஒத்த பொம்பளையா உன் வீட்டில் நிற்கிறமே, எங்களை விட ஒரு தைரியசாலி நீங்கள் பார்க்க முடியுமா நடுவர்களே? ஆனால் இத்தனை டெஸ்ட்டுகள் நீங்கள் வச்சு எங்களை தேர்ந்தெடுத்தாலும் நாங்கள் உங்களை எப்படி வச்சுருக்கோம் தெரியுமா? வீரபாண்டி தேர் போல பேரெடுத்த சிங்கம்தான். ராமர் என்ன தர்மர் என்ன, மாம மனசு தங்கம்தான்.
பூவு கூட நார் போல, பூமி கூட நீர் போல, மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுரை வீரம் பொம்மி போல, சேலையோட நூலு போல சேர்ந்திருக்கும் பந்தந்தான் திருமாலும் சொக்கரும் வந்து சேர்ந்து வைத்த சொந்தந்தான். மாமாவே நீ வேணும், 7 ஜென்மம் தான், எந்த கண்டிஷன் இல்லாம உங்க கூட வாழ்றமே நடுவர் அவர்களே. இவர மாதிரி சிறந்த அடிமை கிடைக்காதுல்ல. அதாவது அடிமையில 2 வகை இருக்கு. வீட்டில் சண்டை வரக்கூடாதுன்னு என்ன செய்யணும் தெரியுமா? நான் இன்னைக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன். காலில் விழுந்துடணும். எங்களுக்கு தெரியுங்க அந்த மந்திரம். எவன் ஒருத்தன் பொண்டாட்டி காலில் உழுவுறானோ அவனுக்கு தனியான மேடை என்னைக்கு இருக்குங்க. இப்படிதான் நடுவுல உட்கார்ந்துருப்பான். பொண்டாட்டி பேச்ச கேட்கலன்னா இப்படிதான் உட்கார்ந்துருக்கணும். ஓரமா உட்காரணும். அது 3 மூஞ்சியை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஐயா அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தா நானே கஷ்டப்பட்டு எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணதை பேசிக்கிட்டு நீங்க இப்படி ஒரு பார்வை ஐயா, இப்படியெல்லாம் பயமுறுத்துற மாதிரி ஆளை கூட்டிட்டு வருவீங்க. நாஞ்சில் என்ன வரும்போதே சொன்னாரு, இந்த கூட்டத்தில் இன்னும் உட்கார வச்சு இருங்க, உங்களுக்கு தீபா வச்சு உங்களுக்கு இருக்கு. நாஞ்சில் சொல்லல, நாஞ்சில் விஜயன் வருவான் போல இருக்கு. உங்களுக்கு விஜய் கேக்குதா? வச்சாம் பாரு ஆப்பு. எனக்கு இத்தனை குடும்பங்கள் நாசமாகிறதுக்கு இந்த குடி ஒரு காரணமாகிறது. இதை நாங்கள் சோசலிச குடிகாரர்கள் சொல்லி நீங்கள் ஒரு கண்டிஷன் போடுறீங்களே, இதனால பாதிக்கப்படுறது பெண்கள் தானே நடுவர் அவர்களே. பெத்த தாயே வேண்டாம் என்று சொன்னாலும் தன்னுடைய கணவனுக்காக சொல்லுவான், யாட்டி என் உசுரை காப்பாற்றி கொடுத்துருடி, இதாடி கடைசி குடி, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன்னு பொண்டாட்டிகிட்ட சத்தியம் பண்ணுவான். குத்தம் இல்லாத ஒரு உத்தமருக்கு பொண்டாட்டிக்கு புருஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என்னைக்கு அவன் வந்து குத்தம் இல்லாத தூய மனசுக்காரன் தாங்க. நீங்க எந்த கண்டிஷனும் போடுறதே இல்லை. அவங்களாம் அப்படிலாம் இருக்கும் போடுறதே இல்லை. கண்டிஷன் போடுறதுக்கு முன்னாடி செஞ்சிடறாங்களே, நம்ம எது கண்டிஷன்? ஆமாம் நடுவர் அவர்களே, நான் கேட்குறேன், என்னைக்காவது பொண்டாட்டியை இந்த பாவி பசங்க பாராட்டியிருக்காங்களா? ஒரு நாளும் கிடையாது. ஒரு நாளாவது காப்பியை கொண்டு போய் கொடுக்குறோம், காப்பியை கொடுத்துட்டு அங்கனே நிற்போம். ஏன் நிற்கிறோம்? வயிற்றால போட்டுனாக்கா நிற்கிறோம். மனுஷன் சே காப்பி என்ன டேஸ்டா இருக்குடின்னு ஒரு வார்த்தை இந்த மனுஷன் சொல்ல மாட்டாரான்னு. அவர் தெரியாம டீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா மூஞ்சில ஊத்தி விட்டுருவீங்க. ஐயா, பொண்டாட்டிக்காரி சாப்பாடு செஞ்சு கொடுத்தான்னா ஒன்று சாப்பிடணும். எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரி இல்லை. இதை கேட்டாவளா? இப்போ உப்பு இல்லையா? உப்பு இல்லைன்னா என்ன, கொஞ்சம் உப்பு போடினா சாப்பிட. உப்பு இல்லையான்னு செட்டு அடிச்சிருக்காரு ஒரு அடி. அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த பெண் காவலிங்க எவன்டா உப்பு கெட்டதுன்னு தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இது தேவையான்னு கேட்குறேன். உப்பு கெட்ட போட்டாங்க. ஆமாம், என் வீட்டுக்கார் பூ வாங்கிட்டு வருவார். நான் ஒரு நாள் உள்ள அடுக்கறையில் வேலையில் இருந்தேன். ஏட்டி பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னடி செய்கிறதுன்னார். அங்கே எங்கேயாவது வையோ, நான் வந்து வச்சுக்கிறேன்னு வந்து பார்க்குறேன்க்கா, என் போட்டோ இருந்துச்சு, அதில் பூவை வச்சுருக்காரு. ஏன் அதில் போட்டால கொண்டு போய் பூ வச்சிருக்க அப்படின்னா அதில் தான் இவ்வளோ பெரிய ஆணி இருந்துச்சுன்னா. கல்யாணம் முடிஞ்சணும் முதல் இரவு எல்லாருக்கும் மறக்க முடியாத இரவு, எனக்கும் மறக்க முடியாத இரவு. எல்லா அக்காவுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். அக்கா, என்னுடைய முதலிரவு கதையை சபையில் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. நடந்தது முதலிரவாக இருந்தாலும் இதில் வந்து வேற ஒரு மேட்டரில் சொல்லுவேன். நான் என் வீட்டுக்கார் பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். என் வீட்டுக்கார் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். திடீர்னு என் கையை பிடிச்சிட்டாருக்கா. கையை பிடிச்சது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. என் வீட்டுக்கார் முகத்தை பார்க்குறேன். அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் சொன்னேன், கண்ணே இது கண்ணா இல்லை சாந்தி கடை பண்ணா அப்படிலாம் பாராட்டுவாருன்னு நினச்சிருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் அப்படி சொல்லலை. ஏம்மா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. நாளையிலேருந்து எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நீ கேட்கணும். என் தங்கச்சி நமக்கு எய்த்த வீட்டில் தான் இருக்கா. அவங்க வீட்டில் அடுப்பு பற்ற வைக்க மாட்டா, நம்ம வீட்டில் அவளுக்கு சேர்த்து அவள் குடும்பத்துக்கு சேர்த்து நீ சமையல் பண்ணிடணும். அப்புறம் எங்கள் வீட்டில் வெஜ்ஜு தனியாக நான்வெஜ்ஜு தனியாக தான், 2 திங்கிறது தானே. அப்புறம் எந்த கரண்டியில் கிண்டு நன்னு மாறி போயிருமா? அப்போ நீ மனைவியாக கூட்டிகிட்டு வரியா இல்லை உன் வீட்டுக்கு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியை கூட்டிகிட்டு வரியா? எங்கே கண்டிஷன் போடுறது? ஃபர்ஸ்ட் நைட்லேயே அவங்க கண்டிஷன் போடுறது. நடுவரில் என்னென்ன கண்டிஷன்? அக்கா நான் இன்னொன்று சொல்கிறேன்க்கா. என் வீட்டுக்கார் ஒரு நாள் சொன்னார், ஏட்டி நீ எப்பவும் நகை போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னேன், நகையை பிடுங்கிட்டு போகிற மனுஷங்க காலத்தில் என் வீட்டுக்காருக்கு எவ்வளவோ நல்ல மனுஷன் எப்பவும் நகையை போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரேன்னு பார்த்தா பீரோவில் இருந்தால் எடுக்க கஷ்டமாக இருக்குமா. நடமாடும் பீரோ போட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துடலாமா, இடது கையில் வளையல உருவின மாதிரி. ஆமாம் நடுவரில். ராமர் வந்து காட்டுக்கு போகிறார். இப்போ ராமரோட சேர்ந்து சீத்தையும் போகிறார். இப்போ லட்சுமணன் போகிறாரு. லட்சுமணன் கூட ஒரு பொண்டாட்டி போகணும்ல. இப்போ பொண்டாட்டியை ரெடி ஆகி வான்னு சொல்லிவிட்டு அந்த பொண்டாட்டி வர, அவள் பேர் ஊர்மிளை. நிறைய பேருக்கு இந்த கதாபாத்திரம் யாருன்னே தெரியாது, தெரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில் தியாகம்னா என்னென்னா அவகிட்ட இருந்தால் கற்றுக்கணும். ஊர்மிளை வரும்போது ஃபுல்லாக அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு
அப்படி ஒரு மகாராணி மாதிரி வந்து நிற்கிறா. பார்த்தோன்னே லட்சுமணனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏய் என்னடி பொம்பளை, நம்ம போகிறது காட்டுக்கு, இப்படி ரெடி ஆகிட்டு வந்திருக்க, நீ எல்லாம் காட்டு வாழ்க்கைக்கு லாய்க்கப்பட மாட்டேன், இங்கே கடை அப்படின்னு பொண்டாட்டியை தனித்து விட்டுட்டு போயிட்டான். இப்போ ஊர்மிளை அவன் விட்டுட்டு போன நேரத்துலேருந்து தூங்க ஆரம்பிக்கிறான். 14 வருடங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கா. தூக்கத்துடைய கடவுளோட பேர் மித்ரா. அந்த அம்மா வந்து கேட்குது, இல்லை என் புருஷன் 14 வருஷம் தூங்கக்கூடாது, காட்டில் அவங்களுக்கு காவலாக இருக்கணும், அந்த தூக்கத்தையும் சேர்த்து நான் தூங்குறேன்னு. 14 வருடங்கள் எந்த இன்பம், உணவு, தண்ணி எதுவுமே இல்லாமல் தூங்கிக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த பொம்பளை 14 வருடம் தூங்கிக்கிட்டே இருக்கா? ஏன்னா ராவணனுடைய மகன் மேகநாதன் அவன் 14 வருடம் யார் தூங்கலையோ அவனால தான் அவனுக்கு சாவு வேணும்னு மரம் வாங்கியிருந்தான். அதனால தான் லட்சுமணனால் அவனை அழிக்க முடிஞ்சது. இப்படி வெளியில் தெரியாமல் பெண் தியாகிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்கள் பொண்டாட்டிகளை போய் நீங்கள் கையெடுத்து கும்பிடணும். அதான் சொன்னாங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னாங்கல்ல, அது நிறைய பேர் வார்த்தைகளால் குத்தக்கூடியவள் என்று கிண்டல் அடிப்பவர்கள். அப்படி கிடையாது. பின்னால் வருபவற்றை முன்னாலே யோசித்து கணவனையும் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடியவள் பெண். தயவு செஞ்சு கண்ணா பின்னான்னு கண்டிஷன் போட்டு பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒன்று முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். போதுமா? இப்போ வரைக்கும் காட்டினதே சரி காட்டு. சரி, ஏன்னா நான் போன தடவையே நிறையா பேசிட்டு இந்த தடவை என்ன பேசுறதுன்னு கஷ்டப்பட்டு காலையிலேருந்து எழுதினேன். அடுத்த தடவையிலும் பிகைன் உட்ஸில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் மிச்சத்தை அடுத்த தடவை பேசுகிறேன் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடு போனா போவாது, ஏதோ சினிமாவில் நடிச்சுட்டு இருந்த புள்ள பட்டிமன்றம் பேசுறதுக்கு வந்திருக்குது பாரு. சரி, அதுக்கு இந்த பட்டிமன்ற உலகம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு விட்டா ஆடி அளவு தெரிக்கிற, ஆட்டு வாழை தளவு தெரிக்கிற. எந்த ஆம்பளையாவது வீட்டு வெளியே போகும்போது குடிக்கிறானா? திருப்பி வீட்டுக்கு வரும்போது புல் சரக்குல வேற. கப்பன் வீட்டுல எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. புருஷன் வீட்டுல வாங்கி கொடுக்குறியா? கப்பன் வீட்டுல நீ என்ன கேட்ட? 5 ரூபா லப்பர் பேண்ட். உங்க ஒப்பங்கிட்ட கேட்டது ஊரா 100 ரூபா சாம. புருஷங்கிட்ட நீ என்ன கேட்கற? இந்த குட்டியானிக்கு ஒரு ஒட்டியானா? பிஹைண்ட் நோட்ஸ் நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts, powered by Sri Suki Pharma, service with love. Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai. Grand Royal Tours and MCR Pure Cotton Club presents Behind Words நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025. Powered by Sri Suki Pharma, Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai.